அடர்த்தியான மரங்களும் பசுமையான சமவெளிகளும் கரடு முரடான மரவேர்கள் நிறைந்த ஒரு 400 வருட பழமையான வழித்தடத்தில் ட்ரக் பண்ணி அழகும் ஆபத்தும் நிறைந்த ஒரு டேஞ்சரான டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டால்ஃபின் நோஸை ட்ரக் பண்ண போகிற வழியிலேயே வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸு, மவுண்டைன் வியூவு, சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸு, பைன் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். கொடைக்கானலை மலை அடிவாரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நடந்து எப்படி ரீச் பண்ணுறது இல்லாமல் தமிழ்நாட்டில் ரொம்ப டஃப்பான ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான 5 பிளேசஸை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெஸ்ட் 5 ட்ரக்கிங் பிளேசஸ் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு, இந்த 5 பிளேஸையும் விசிட் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஹாரர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் கொடைக்கானல் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். டே 1ல் 10 பிளேசஸையும் டே 2ல் 10 பிளேசஸையும் விசிட் பண்ணி 2 டேஸில் 20 பிளேஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வேன் சஃபாரி மூலியமா மதிக்கட்டான் சோலை, பெரிஜாம் லேக்கு, தொப்பி தூக்கி பாறைன்னு 7 ஹிடன் பிளேசஸை விசிட் பண்ணி அதுக்கும் செப்பரேட்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸான பூம்பாறைக்கும் மன்னவனூருக்கும் நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்களுக்கும் கொடைக்கானல் சீரீஸை பார்க்காதவங்களுக்கும் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டு கொடைக்கானல் லேக்கில் இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வட்டக்கானல் வழியாக தான் போய் வட்டக்கானல் லொக்கேஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளசண்டான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கொடைக்கானல் லேக்கில் இருந்து 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் நம்ம பே பண்ண தேவையில்லை. வட்டக்கானல் வாட்டர் ஃபால்ஸை எந்த டைமில் விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும், இதனோட ஓப்பனிங் டைம் என்ன, க்ளோசிங் டைம் என்ன, இந்த ஃபால்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத கொடைக்கானல் சீரியஸ் எபிசோட் 2 வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் நோக்கி போகலாம். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு ட்ரக்கிங் போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடியே ட்ரக்கிங் போகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் பிளேஸ்லேயே ஒரு சைன் போர்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ண வழியில் மட்டும்தான் நம்ம நடக்கணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரக்கிங் போகிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரிட்டன் வரவங்க ரொம்ப டயர்டாக வரதை நம்ம பார்த்தோம். ரிட்டன் வரவங்க ஒவ்வொருத்தருக்கு நம்ம கேட்டுட்டே போனோம் எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம ஈஸியாக வாக் பண்ணலாமா அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வாழ்கிற கிராம மக்கள் மட்டும் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, ரொம்ப பக்கம் தான், ஈஸியாக நடந்து போயிடலாம் அப்படின்னு. இருக்கிற கிராம மக்கள் கொடுத்த கான்ஃபிடென்ட்லேயே நம்ம நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் இங்கே இருக்கிற வே எல்லாமே ரொம்ப கரடுமுரடா, நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. இப்போ ட்ரக்கிங் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெவியான ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருக்கூடாது, ஸ்லிப்பருக்கு பதிலாக ஷூ வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நம்ம போகிற வழியில் ஏகப்பட்ட மங்கீஸ் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை பிடுங்கிறதுக்காகவே மங்கீஸ் நம்ம பக்கத்துலேயே வரும். நம்ம போகிற வழியிலேயே இங்கே வாழ்கிற கிராம மக்களை நம்ம பார்த்தோம். இவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா வெள்ளைக்கவி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. வெள்ளைக்கவி அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு 400 வருஷ பழமையான வரலாறே இருக்குது. வழியில் இருக்கிற மர வேர்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப கரடுமுரடான ரொம்ப பழமையான மர வேர்களுங்க. வெள்ளைக்கவி அப்படிங்கிற ஒரு கிராமம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறையும் நம்ம நடந்துக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் கூட இந்த டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ட்ரக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல். பிரிட்டிஷ் பீரியடில் கொடைக்கானல் மலை அடிவாரத்திலிருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 14 கிலோமீட்டர் நடந்து எப்படி கொடைக்கானலை ரீச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடைக்கானலுக்கு நடந்தே வர அந்த வழி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்பம் பக்கத்தில் இருக்கிற கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து வெள்ளக்காவி கிராமம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த கிராமம் வழியாக வந்து எக்கோ பாயிண்ட் டால்ஃபின் நோஸை கிராஸ் பண்ணி ஃபைனலாக இந்த வட்டக்கானலை ரீச் பண்ணுவாங்க. இப்போ நாம் அந்த வழியில் தான் ட்ரக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த வழியிலேயே நம்ம நடந்து போனால் கொடைக்கானல் அடிவாரத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க போல், அதனால தான் ஒரு இடத்துல நின்று சாங்ஸ் கேட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பசுமையாக அடர்த்தியான மரங்களோட ரொம்ப சைலண்ட்டாக இந்த இடமே பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப
ரொம்ப தூரம் வாக் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். சாப்பிட ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடு அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது. சாப்பிட நமக்கு ஏதாவது இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே நம்மளோட அடுத்த ஸ்பாட்டான மவுண்டன் வியூவை நம்ம ரீச் பண்ணிட்டோம். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் பார்க்க போகிற வழியில் இது நம்ம ரெண்டாவதாக பார்க்குற ஸ்பாட். ஃபஸ்ட்டு வட்டக்கண்ணல் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம மவுண்டன் வியூவை பார்க்கலாம். நாங்கள் போன டைமில் எந்த ஒரு மிஸ்ட்டும் இல்லாமல் வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ட்ரக்கிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெயிட்டுமே ரெடியூஸ் பண்ணிடுங்க. லைக் பேக்ஸு எதுவாக இருந்தாலும் அதான் நமக்கு வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போயிருங்க. மலை அடிவாரத்தில் கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து கொடைக்கானலில் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் டூர் கைடு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட யூடியூப் சேனல்லையே இருக்குது. கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸை எப்படி ரீச் பண்ணுறது, எந்த டைமில் விசிட் பண்ணால் ஃபால்ஸில் வாட்டர் இருக்கும், ப்ளஸ் அந்த ஃபால்ஸோட ஸ்பெஷல் அந்த ஃபால்ஸோட ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம், ஃபால்ஸை விசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ என்ட்ரி பே பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக கடைகளை பார்த்துட்டேங்க. கடைகளை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்தது. மூச்செல்லாம் ரொம்ப ஹெவியாக வாங்குது. இந்த வழியில் எந்த ஒரு கடையுமே இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. கடைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே என்ன நல்லா கிடைக்குமோ அது எல்லா ஐட்டம்ஸுமே இந்த கடையில் இருந்தது. இப்போ பின்னாடி வந்த வடக்கு நண்பர்களுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. எங்கள் கூடவே சேர்ந்து அவங்களுமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப பசியில் இருந்த நம்ம பிரெட் ஆம்லேட்டு, மில்க் ஷேக்கு, காஃபின்னு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடக்கவே ஆரம்பித்தோம். பிளேஸ்ல இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. வட்டக்கானல்ல இருந்து அந்த வெள்ளைக்கவி கிராமம் வரையும் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் மக்கள் அங்கங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சாப்பிட்ட பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாவே ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்தது. ஃபால்ஸில் எப்பயுமே வாட்டர் இருக்குமா, ஆனால் நாங்கள் போன டைமில் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் கம்மி இல்லை, நிறையவே கம்மியாக தான் இருந்தது. போகிற வழியிலே நம்ம அடுத்து பார்த்தது ஃபைன் ஃபாரஸ்ட்டு. தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப டஃப்பான ட்ரக்கிங் பண்ணுறதுக்கு 5 பெஸ்ட்டு பிளேஸை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது ட்ரக்கிங் போகிறதுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ட்ரக்கிங்கில் மொத்தம் 3 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக ட்ரக் பண்ணுறது, 2வது மீடியமாக ட்ரக் பண்ணுறது, 3வது கேட்டகரி ரொம்ப ரொம்ப டஃப்பான பிளேஸில் ட்ரக்கிங் பண்ணுறது. ரொம்ப டஃப்பான ட்ரக்கிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கொடைக்கானலுக்கு நடந்து போகிற இந்த ட்ரக்கிங் தான். 2வது பிளேஸில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற டாப் ஸ்லிப்பு, அப்புறம் குதிராயன் பீக்கு, அவலாஞ்சி பீக்கு. ஃபைனலாக ரொம்ப டஃப்பாக இருக்கிற ட்ரக்கிங்கு முக்குருத்தி மலை. சைடில் இருக்க பாருங்க பைப்பு, இந்த பைப்பு வழியாக தான் வெள்ளக்காவி கிராமத்துக்கு தண்ணியே போகுது. ஃபைனலாக டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு டால்ஃபின் நோஸ்ன்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, இந்த மலையோட வடிவம் டால்ஃபினோட மூக்கு மாதிரியே இருக்குமா, அதனால தான் இதுக்கு டால்ஃபின் நோஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. டால்ஃபின் நோஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அதனோட எட்ஜில் உட்காந்தோ இல்லை நின்னோ ஃபோட்டோ எடுக்கிறது தான் இதனோட ஸ்பெஷல். ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுமே ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்குது, ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லாமல் ஸ்லிப் ஆனாலுமே மர்கையாக தான். ரொம்ப தூரத்தில் இருந்து இங்கே விசிட் பண்ண வந்த பசங்க என்னென்ன போஸ்ட்லலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணோம். ரொம்ப டேஞ்சரான இந்த டால்ஃபின் நோஸை பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம்.
கொடைக்கானல் சீரீஸை இந்த டால்ஃபினோஸ் வியூ பாயிண்டோட முடிக்கிறோம். கொடைக்கானல் சீரீஸில் எபிசோடு 1ல் 10 பிளேசஸ், எபிசோட் 2ல் 10 பிளேசஸ், கொடைக்கானல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வேன் சஃபாரி மூலியமா வெரிஜாம் லேக்கு, மதிக்கட்டான் சோலை, தொப்பி திக்கி பாறைன்னு அது ஒரு 7 ஹிடன் பிளேசஸ், இப்போ பியூட்டிஃபுல் வில்லேஜான பூம்பாறை, மன்னவனூர்னு ஒரு கம்ப்ளீட் டூர் கைடாக இந்த கொடைக்கானல் சீரீஸை நம்ம முடிக்கிறோம். கொடைக்கானல் சீரீஸில் கொடைக்கானல் ட்ரிப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலோ ஹெல்ப் தேவைப்பட்டாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பை ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.